வணக்கம் பிரிஸ்தலோட் ஒரு தேமக்கள் அன்பான உறவுகள் கொஞ்சம் இருங்க. நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன். இவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இவன் வந்து குவைட் நாட்டில் வந்து டேக்ஸிகளில் ஏறி போகிற நேரத்தில் நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் சரியா, எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன். அதே மாதிரிக்கு எனக்கு ஆஸ்பத்திரிக்கு சல்லியில் டக்குன்ட்டு எனக்கு ஒரு 10 ரூபா தாங்க, 20 ரூபா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்குங்க இவனை சரியா. இவர் வந்து எப்படின்னு கேட்டால் டேக்ஸிகளில் போயிட்டு சொல்கிறது இந்த மாதிரிக்கு சாமான் வாங்க வந்தேன், எங்கள் அம்மாவுக்கு சுகம் இல்லை, எங்கள் அக்காவுக்கு சுகம் இல்லை, நான் பார்க்க போகிறேன், மருந்து வாங்க வந்தேன், ஏதாவது ஒன்று சொல்கிறது. சொல்லிவிட்டு இப்படி போயிட்டு வந்துட்டு டக்குன்னு சொல்கிறது எனக்கு ஒரு 10 ரூபா தாங்க, 20 ரூபா தாங்க, 30 ரூபா தாங்க, டக்குன்ட்டு நான் கொண்டாந்து தரேன், ஃபார்மசியில் இருக்குது, நான் டக்குன்னு கார்டு இருக்குது, நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜில்மால் பண்ணுறது. எத்தனையோ பேரை ஏமாற்றி இருக்கிறதாக நீங்கள் சர்ஃபானுடைய வீடியோவில் பார்க்கலாம். இவர் வந்து போட்டிருக்காரு, இந்த பையன் இவனை போட்டிருக்காங்க. அப்போ ஊர் நாடு மானத்தை வாங்குறதுக்குன்ட்டே இந்த நாட்டுகளில் வந்து இந்த மாதிரியான பிக்காளி வேலைகள் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அடுத்தவங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. தயவு செய்து நாம் வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கிறோம். அந்த நாட்டில் வந்து நம்ம பொழைக்க வந்தோமா, நம்ம பொழைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய நாட்டு மானம் போய்கிட்டே இருக்குது. அங்கே கக்கூஸில் பேழ்றானுங்க, அதை ஒட்டச்சி இதை ஒட்டச்சி டப்பை ஒட்டச்சி அதெல்லாம் சொல்லியே வேலை இல்லை. இந்த மாதிரியான நம்மளுடைய நாட்டில் வந்து எப்பயுமே நம்ம முன்னேறவே மாட்டோம். யாரும் மனுஷருக்கு நாடு முன்னேறாது. ஏன்னு கேட்டால் நாட்டில் உள்ள மக்கள் ஒன்றிணையணும். இந்த மாதிரி கள்ளம் கபடம் மற்ற நாட்டுகளுக்கு வந்து கூட கை காலை வெட்டுறானுங்க, அதுக்கு கூட பயமில்லை. ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னால் கழுத்தையாக இருக்கிறானுங்க, அதுக்கு கூட ஒன்றுங்க பயமில்லை. ஏமாற்றி வாழத்தான் பார்க்குறானுங்க சரியா. நான் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் கொஞ்சம் போடுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த ஐடி வந்து என் அம்மாவுக்காக நான் சரியா. இந்த ஐடியில் வந்து இந்த ஐடியும் பார்த்துக்க. இப்போ இந்த ஐடியை கொஞ்சம் பாருங்கள். கரிகாலன் 008 இதில் வந்து பயங்கர ஃபேக் ஐடி போட்டிருக்குது. எனக்கு இன்றைக்கி போட்டிருக்கேன், எரும மாடை போட்டிருக்கிறான் சரி. இது வந்து ஒரு பேங்க் ரிசிப்ட். இந்த பாருங்கள், 24,000 போட்ட காசு போட்டது இருக்குது. அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் போடப்பட்டிருக்கு, பிஓசி பேங்குக்கு. இது மட்டும் இல்லை, ரொம்ப இருக்குது கொஞ்சம். இந்த ஐடியில் என்னையை பற்றி போட்டிருக்கிறான். இவன் வந்து இந்த ஐடியில் போட்டிருக்கிறான் எரும மாடு அப்படின்னு இந்த போட்டிருக்கான். ஏன்னு கேட்டால் அப்போ இது வந்து உறவுகள் அனைவருக்கும் எனக்கு இந்த ஃபேக் ஐடி போட்டுட்டான் அப்படின்றது நான் டோன்ட் கேடு. நான் எந்த ஃபேக் ஐடியை போட்டாலும் எனக்கு அது அவசியமே இல்லை. இவனுக்கு வந்து நான் ஃபேக் ஐடி போட்டேன், ஃபேக் ஐடி போட்டேன்றேன். இவனுக்கு ஒரு ஐடி ஒன்று போட்டிருந்தேன். ஏன்னு கேட்டால் ஒரு 5-6 பிள்ளைகள் வந்து என்னுடைய இந்த ஐடியில் உள்ளவன் தான் காசு கேட்டு வீடு செஞ்சு தாரேன்ட்டு. யாருமே வீடு செஞ்சு தாரேன்ட்டு மயங்கிறாதீங்க. இங்கே யாரும் வீடு செஞ்சு செய்கிறது இல்லை சரியா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வீட்டுக்கு காசு சேர்க்குறோம், முதல்ல 25,000 கட்டுங்க, இல்லாட்டி 50,000 கட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு ரிசீட்டை கொடுப்போம், அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு வீடு கிடைக்கும், மாதம் உங்களுக்கு கட்டலாம், அப்படியான்ட்டு பல விதத்தில் பல வித்தைகள் இந்த வலைத்தளத்தின் ஊடாக நடந்துக்கிட்டு போகுது. இது உங்களுக்கு உண்டான அறிவுரைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வாகத்தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஐடிக்காரன் வந்து இப்போ கரிகாலன்னு போட்டிருக்கிறான். முன்னே போட்டிருந்தான் வாங்க வீடு அமைப்போம்னு சொல்லி போட்டிருந்தான். நான் அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ஒருத்தன். இது வந்து இலங்கையில் தான் இந்த கும்பல் நடப்படுது. இந்த கும்பலுக்கு சரியான முறையில் யாருமே வாரதில்லை. என்னோட சேர்ந்து செயல்பட்டு ஒரு போலீஸ்க்கு கோல் பண்ணியோ என்னமோ செய்கிறதுக்கு யாரும் கோல் பண்ணி வாரதில்லை. நான் முயற்சி பண்ணுறேன். இந்த அக்கௌண்ட்டை நான் இப்போ கண்ணாவும் சொன்னார், இதை கொடுத்துருக்குறேன், சிஐடிக்கு கொடுத்துரு, சைபர் கிரைமுக்கு ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லித்தான். ஏன்னா இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆளை தேடுனா இவங்க யாரும் செய்யுது, ஒரு கும்பல் ஒன்று செய்யுது. அந்த வலைத்தளத்தின் ஊடாக வீடமைச்சு தாரோம் அப்படின்ட்டு அவன் அந்த கரிகாலன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் வாங்க என்னது அம்மாவுக்காக அந்த ஐடி வந்து அவன் வந்து மாற்றி போட்டு இப்போ நான் காட்டினேனே. இது வந்து கண்ணாவுக்கு 2 பிள்ளைகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினது 2 இது.
எனக்கு கிட்டத்தட்ட 5 பெண்கள் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி தான் நான் ஒரு வீடியோ விழிப்புணர்வாக போட்டேன். ஆனால் என்னத்தை விழிப்புணர்வாக வீடியோ நான் போட்டு இப்போ 2 மாதத்துக்கு மேலே ஆகிருச்சு. நேற்று முந்தின நாள் அவனுக்கு இன்னொருக்க காசை கொடுத்துட்டு ஏமாந்துருக்குறாங்க. ஸோ எனக்கு ஒன்றும் செய்ய வழி இல்லை. ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு கேட்டால், இந்த வலைத்தளத்தின் ஊடாக எத்தனையோ பேர் பணம் சம்பாதிக்கிறானுங்க. வீடு கட்டி தரோம், வாசல் கட்டி தரோம், இல்லாட்டி மேசைகள் புட்டுவங்கள் செஞ்சு, உங்களுக்கு தெரியும் சீட்டு போட்டு எப்படி ஏமாத்தினான்னு சொல்லி 4-5 லட்சத்துக்கு பொல்லை வச்சாங்க எல்லா பிள்ளைகளையும். சரியா? இப்போ அவளை இல்லாமையே போயிடுச்சு அது. அதே மாதிரிக்கு எத்தனையோ விழிப்புணர்வானது கொண்டுக்கிட்டு தான் நான் வாரேன். இந்த வலைத்தளத்தின் ஊடாக ரொம்ப பேர் காசு கேட்டு 25,000 30,000 50,000 கேட்டு, முதல்ல நீங்கள் லியா பதிச்சு ஆகுங்க, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுங்க, அதுக்கு பிற்பாடு நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களை இப்படித்தான் அப்படித்தான்ட்டு ஏதாவது ஒரு கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு வந்து காட்டி அந்த பணம் பறிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆகையால் இந்த முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்களுடைய சம்பளத்தை நீங்கள் சம்பாதிங்க. நீங்கள் என்னமா அது வாங்குங்க, தங்க சாமான் வாங்குங்க. அதே மாதிரி உங்களுடைய பேங்குகளில் போடுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு போடுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு என்னமா அது செய்யுங்க, உங்களோட வீடை கட்டுங்க. எந்த ஒரு காரணத்தினாலையும் உங்களுடைய பணத்தை எந்த ஒரு ப்ரௌடுக்காரனுக்கும் கொடுக்க வேணாம், எந்த ஒரு காவேலி பயல்களுக்கும் கொடுக்க வேணாம். ஏன்னு கேட்டால், பணத்தை வாங்குகிற நேரம் மட்டும்தான் அவனுங்க இனிப்பானுங்க. சிஸ்டரு, அம்மா, தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுக்கு பிற்பாடு இந்த வாங்கிட்டானுங்கன்னு சொன்னால், இவன் வந்து எல்லாத்தையும் இப்போ நான் வாங்கினேன், என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணின பிள்ளைகிட்ட எல்லாமே காசை வாங்கிட்டு டிக்டாக் ஐடியை பிளாக் பண்ணிவிட்டு அவன்ட வாட்ஸ்அப்பையும் பிளாக் பண்ணிட்டான். இப்போ நான் கூட இவனோட போயிட்டு பேசினேன். எனக்கு இப்படி தான் வேறு ஒரு ஐடியில் நான் போயிருந்தேன். வேறு ஒரு ஐடி ஒன்று இருந்து போயிருந்தேன். இப்போ வேற ஒரு ஐடியில் போயிட்டு கேட்டுக்கும்போது இவனுக்கு என்னுடைய நம்பரை கொடுத்து அவனுக்கு அந்த நம்பரில் வந்து நான் ஏசின பிற்பாடு இவனையும் பிளாக் பண்ணிட்டான். ஆகையால் தயவு செய்து முடிஞ்ச அளவு பிள்ளைகள் அலர்ட்டாக இருங்கள். இங்கே நாங்கள் வந்திருக்கோம் 4 பணம் சம்பாதிக்கிறதுக்கு. யாருக்கும் இந்த வலைத்தளத்தில் காசு கொடுத்துட்டு போகிறதில்ல. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் கஷ்டம்ன்ட்டு உங்கள்கிட்ட காசு கேட்டால், எனக்கு உடனடியாக வேணும், என் பிள்ளைகளுக்கு அனுப்புறதுக்கு வேணும், எனக்கு இப்போதைக்கு சல்லி இல்லை கையில், எனக்கு முடியும்னு சொன்னால் ஒரு 10 டினார் அனுப்பி வைங்கன்னு சொன்னால் கட்டாயம் அனுப்புங்க, பிரச்சனை இல்லை. 10 டினாருக்கு மேலே யாருக்குமே கொடுக்க வேணாம். ஒருத்தருக்கு கூட கொடுக்க வேணாம். இந்த வலைத்தளத்தின் ஊடாக யாருக்குமே கொடுக்க வேணாம். உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளாக வந்து 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்துட்டு எத்தனையோ பெண்கள் கல்யாணம் கட்டுறேன், 2வது வாழ்க்கையை கொடுக்குறேன், ஒரு புள்ள இருக்குது, பிள்ளையோட விட்டுட்டு போயிடுவானுங்க, அதுக்கு பிற்பாடு இவளுக்கு ஒரு வாழ்க்கையை தேடுவாளுங்க, அதுக்கு பிற்பாடு அவனோட பழகி எத்தனையோ பேருக்கு நான் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறேன். ஆனால் சல்லி கிடைக்கல. ஆனால் சில விஷயங்களில் மட்டும்தான் நான் சல்லிகளை பெற்று கொடுத்தது உண்டு. இந்த குவைட் நாட்டில் கூட போலீஸ்க்கு கூட நான் போனது உண்டு. போயிட்டு கூட நான் அந்த சல்லியை எடுத்து கொடுத்தது உண்டு. மாதம் 50,000 ரூபா கட்டப்படுது. அவன் வந்து காசு களவெடுத்துருக்குறான். ஓட்டமாவடிக்காரன் ஒருத்தன். அதே மாதிரிக்கு அது கட்டப்படுது. இப்போ பொண்டாட்டியும் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிலுக்கு போட்டு பிள்ளைங்க இருக்கிறதுனால, சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால வெளியில் விட்டுருக்குறாங்க. அவனுக்கு எல்லாமே அவன் அந்த காசை எல்லாம் கட்டணும் அப்படின்றது ஸ்ரீலங்காவிலே ஓகே ஆகிருச்சு. எல்லாம் லாயர் பிடிச்சி பேசி பெரிய வகையில் கேமை கொண்டு போனது அது மட்டும்தான். சரியா? மற்றபடி எந்த ஒரு காசையும் நம்ம எடுத்து கொடுக்க முடியாது. கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் என்கிட்ட வரவே வராதிங்க. யாருக்கிட்டையும் 10 ரூபா சரி கொடுத்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் வரவே வராதிங்க. என்கிட்ட நாங்கள்லாம் வந்து எவ்வளவோ உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏழைகளுக்கு எவ்வளவோ இதுகள் செஞ்சுக்கிறோம். இன்றைக்கி கூட காசு அனுப்பிக்கிட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி கூட நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு பள்ளிக்கூடத்தை நாங்கள் சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு. ஆனால் இந்த வலைத்தளத்தின் ஊடாக ஒரு 5% யாருக்கிட்டையும் கேட்டு நமக்கு பெற முடியாது. ஸோ அது பிரச்சனை இல்லை, அதுக்காக நான் குற்றம் சொல்லலை. ஆனால் நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் கொடுத்து மாட்டிக்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைகள் இந்த வீடியோவை. சரியா?